இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் பாராட்டி வருகிறதான இந்த கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஓட வேண்டிய ஓட்டத்தை குறித்து நாம் தியானித்து வந்தோம். அதன் பிரகாரமாக 14 வேத மனிதர்களுடைய ஓட்டத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட அதன் தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு நிமிடம் நாம் நிதானித்து பார்ப்போம். நாம் ஓடிக்கொண்டிருக்கிறதான ஓட்டத்தில் நிஜமாக இயேசுவோடு கூட நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? என்னுடைய ஓட்டம் எப்படியாக இருக்கிறது? கீழ்ப்படிதல் உள்ள ஓட்டமாக என்னுடைய ஓட்டம் காணப்படுகிறதா? நோக்கத்தை உணர்ந்து ஓடுகிறதான ஓட்டமாக என்னுடைய ஓட்டம் காணப்படுகிறதா? ஆண்டவர் எதற்காக இந்த ஓட்டத்தில் என்னை நியமித்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை உணர்ந்து தான் நான் செயல்படுகிறேனா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஓட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு மையமாக வைத்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்குமானால் நம்முடைய ஓட்டமும் ஜெயமான ஓட்டமாய் மாற்றப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதைதான் பவுல் சொல்கிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். இயேசுவை நோக்கி பொறுமையோடு கூட ஓடக்கிடுவோம். எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டம் எப்படியாக இருக்கிறது? அதில் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, இல்லை வேற ஏதோ ட்ராக்ல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? பந்தய சாலையில் ஓடுகிறவர்களை குறித்து நாம் பார்த்திருப்போம். அவர்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் ஆரம்பித்த அதே ட்ராக்ல அவர்கள் ஓடி முடித்தால் மாத்திரம்தான் அவர்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஆனால் நான் ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பித்தேன், ஏதோ ஒரு இடத்துல ஏசப்பாங்கிற ஒருத்தர் என்னை சந்திச்சாரு, ஆனால் இன்னைக்கு நான் வேற ஏதோ ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஏசப்பாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அந்த ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்மிடத்துல அன்பு வைத்தாரு, அந்த அன்புக்கு நம்ம செலுத்தக்கூடியதான ஒரு கணம் என்ன? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை யோசித்து பாருங்க. இன்னைக்கு எல்லாவற்றையும் நம்ம செய்கிறோம், ஆனால் இன்னைக்கு அனைவருடைய கல்லறைகள் எழுதப்பட்டிருக்கு, நல்ல போராட்டத்தை போராடினேன். உண்மையாகவே நல்ல போராட்டத்தை நான் போராடினேனா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லத்தக்க திராணியுள்ள மனிதனாக நான் இருக்கிறேனா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய ஓட்டம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? என்னுடைய ஓட்டத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக பிரகாரமான அநேக ஓட்டங்கள் நடக்கிறது. ஒலிம்பிக்ஸ் ஓட்டம் நடக்கிறது, காமன்வெல்த் ஓட்டம் நடக்கிறது. இது எல்லாவற்றிலும் ஒரே ஒருவருக்கு இல்லை 2 பேருக்கு தான் பரிசு கொடுப்பார்கள். எத்தனை பேர் ஓடினாலும் 2 பேருக்கு, ஒருத்தரில் 2 தான். ஆனால் ஆண்டவருக்குள்ளாக ஓடுகிறதான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடுகிறவர் அனைவருமே பரிசை பெற்றுக்கொள்வதற்கான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அதை பெறுகிறோமா இல்லை இழந்து விடுகிறோமா என்பது நம்முடைய கைகள் தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இதை தான் கொரிந்தியர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில், பந்தலை சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அந்த ஒருவன் நானும் இருக்கணும், அந்த ஒருத்தனில் நானும் இருக்கணும். நான் அந்த பந்தயத்தை அடைய வேண்டும் என்கிறதான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இந்த உணர்வு இல்லாமல் தான் உலகத்தோடு ஒன்றி ஓடுகிறதான ஓட்டம் காணப்படுகிறது. உலகத்திற்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்திற்கும் நமக்கு நிச்சயமாக சம்பந்தம் இல்லை. அதே தான் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். உலகத்திற்கும் உங்களுக்கு சம்பந்தம் ஏது? ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவருடைய சீஷராக இருக்க தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட நீங்கள் ஓடணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போது நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட்டத்தை ஓடுவீர்கள். ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒருவேளை நான் ஓடுகிற ஓட்டத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குமானால் ஒரு நிமிடம் திரும்பி பாருங்கள். எந்த இடத்துல நான் தவறுனேன்னு ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புக்கொடுங்க. அவர் கிருபையாய் மன்னிக்கிற ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் அவரை உதறி தள்ளிவிட்டு போனாலும் அவர் உங்களிடத்தில், நீங்கள் அவரிடத்துல வரும்போது கிருபையாய் மன்னித்து மறுபடியும் அந்த தவறையை செய்யாதபடிக்கு உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். 1 கொரிந்தியர் 9:25 சொல்லப்பட்டிருக்கிறது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக அப்படி செய்கிறார்கள், நானோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக அப்படி செய்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டம் சரியாக இருக்குமானால் கடைசியில் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் திராணி உள்ளவர்களாய், தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
அந்த ஜீவ கிரீடத்தை மாத்திரம் நோக்கி, அந்த லக்கை நோக்கி மாத்திரம் நம்ம ஓட வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓட வேண்டும். அந்த ஜீவ கிரீடம் எனக்கானது, அதை ஒருவனும் தட்டி செல்ல முடியாது என்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம ஓட வேண்டும். நீ பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, யாவரோடும் கூட ஆண்டவர் பேசுகிறார். நீ ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை ஒரு நிமிடம் சிந்தித்து பார். நீ ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை நீ திரும்பி பாராதபடிக்கு நான் உனக்கென்று வைத்திருக்கிறதான ஓட்டத்தில் பொறுமையோடு நிதானமாய் என்னோடு கூட சேர்ந்து நீ ஓடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஒருவேளை ஓடுறது போல இருக்கலாம். கஷ்டமான சூழலில் ஆண்டவர் தன்னுடைய கரங்களில் உன்னை ஏந்தி கொள்கிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஓட்டத்தை ஒரு நிமிடம் திரும்பி பார்ப்போம். பொறுமையோடு கூட ஆண்டவருக்கு பிரியமான ஓட்டத்தை ஓட, அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நம்முடைய பயணம் எங்கிருந்து தொடங்கியது, எந்த இடத்தில் பயணித்து கொண்டிருக்கிறேன், பயணம் எங்கே போய் முடியும் என்பதை குறித்ததான தெளிவு நமக்கு நிச்சயம் வேண்டும். சிறப்பாக ஓட தவறாக பயணித்த யாவரையும் நாம் திரும்பி பார்க்காதிருக்க வேண்டும். தடம் பார்த்து ஓடுகிறவர்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் தடம் பதித்து ஓடுகிறவர்கள் விசேஷித்தவர்கள். தடம் படித்து ஓடுகிறதான இந்த விசேஷமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் சந்திப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே ஓட்டத்தை குறித்து நீர் எங்களோடு கூட பேசினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிறதான இந்த ஓட்டத்தில் அப்பா ஆண்டவரே, நாங்கள் பொறுமையோடு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை உணர்ந்து நாங்கள் ஓட கிருபை செய்யப்பா. ஆண்டவரே, தவறான ஓட்டத்தை ஓடினவர்களை நாங்கள் மனதில் வைக்காதபடிக்கு அவர்கள் செய்த தவறுகளெல்லாம் திருத்தி கொண்டு எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கென்று நீர் நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஜீவ கிரீடத்தை பெறுகிறவர்களாக நாங்கள் ஓட நீர் கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவர் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் இதுதான் இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.